பிரைஸ்லார்ட். இப்போ வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தீனாள் அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்ணை பத்தி வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த தீனாள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல், அதாவது இஸ்ரவேல், யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் அவங்களுடைய மகள் தீனாள். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு வந்து இவங்க இடம்பெயர்ந்து ஃபேமிலியா போகும்போது சீகம் என்கிற ஒரு தேசத்துக்கு வந்து இவங்க வந்து இந்த தீனாள் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. அவங்க அப்பா அண்ணன்கள் யாருமே இல்லை, அவங்க எல்லாருமே வந்து அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து தீனாள் வந்து நான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேசத்தை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த மகளுக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த சீகேம் தேசத்துடைய அந்த ராஜா இந்த மகளோட தவறான ஒரு இதுல பண்ணி, இப்போ உள்ள காலத்துல சொல்லப்பட்டா பாலியல் வன்கொடுமை வந்து அந்த மகளை பண்றாங்க. இப்படி பண்றது நிமித்தம் அந்த மகளுடைய வாழ்க்கையே அழிக்கப்பட்டு போகுது. அவங்க அண்ணன்க வந்ததுக்கு அப்புறம் தன் தங்கச்சிக்கு இந்த கொடுமை நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு அந்த நாட்டு ராஜா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி கொன்னு போட்டுட்டாங்க. இதுல இருந்து இந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாட்கள்ல அநேக பெண்கள் இப்படிதான் அவங்க என்ன பண்றாங்க, பெத்தவங்களுக்கு தெரியாம, வீட்டுக்கு தெரியாம, ஸ்கூலை கட்டடிச்சுட்டு, காலேஜை கட்டடிச்சுட்டு என்ன பண்றாங்க, ஊர் சுத்துறதுக்காக போயிருந்தாங்க. நம்ம இதுல வந்து நம்ம தீனாள் பத்தி பேசுறதுனால பெண்களை பத்தி பாக்குறோம். நேற்றைய தினத்து கூட நாங்க வந்து சர்ச்சைக்கு போயிட்டு ஒரு 11:30 போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நிறைய பெண் பிள்ளைகள் ஒரு 4-5 பேர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க கூட ரோட்டு சைடு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு நடக்கிறாங்க. அப்புறம் இப்படி எல்லாம் நடந்தாங்க அப்படின்னா ஏன் பாலியல் குற்றங்கள் நடைபெறாம இருக்கும்? அநேகர் வந்து பெண்கள் தனியா இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்த்தா அந்த ஒரு இச்சையினால தூண்டப்பட்டு இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது. பெண் பிள்ளைகள் இதை கவனிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பெத்தவங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியாது, டீச்சரை ஏமாத்தலாம், ஸ்கூல்ல காலேஜஸ்ல ஏமாத்தலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஈஸியா போயிடுவோம். ஆனா அதனுடைய பின் விளைவுகளை நம்ம தான் சந்திக்கிறோம். இந்த நாட்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா, பெண் பிள்ளைகள் தான் வீட்டுக்கு தெரியாம போயிட்டோம், அப்படி ஆயிடுச்சு, எங்க அம்மாவுக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு வேற எங்க போறாங்க, பசங்க கூட பார்ட்டிக்கு போய் அதுல அவங்க வந்து ஏதாவது கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து அவங்களுக்கு நடக்குது. பின்னாடி வந்து அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது. இல்ல தன்னுடைய சொந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே நம்பி போய் அவங்க வந்து ஏமாந்து போறாங்க. அதனால பெத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிங்க. முதல் முக்கியத்துவம் ஏசப்பாவுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் பெத்தவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம எப்பவுமே கெட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல விஷயங்களை தான், நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்படிதான் தீனாளுடைய பெற்றோர் நினைச்சாங்க. ஆனா அவங்க கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனதுனால அந்த தேசத்து ராஜாக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்து அவங்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. இந்த நாட்கள்லயும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், டீச்சர்ஸை ஏமாத்திட்டு காலேஜை கட்டடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து இந்த தீனாளுடைய வாழ்க்கை மாதிரி கேள்விக்குறியாதான் இருக்கும். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம வந்து பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாம இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிருந்தோம் அப்படின்னா இனிமேலாவது நம்ம உண்மையாய் பெற்றோருக்கு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.